வெல்கம் டு மகி மஞ்சள். இன்றைக்கி வீடு டேம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான இடம். போகிற வழி நல்ல வயல்வெளியோட பச்சை பசேல்னு இருக்கும். மரங்களோட நிழலும் இருக்கும். ஒன் டே ட்ரிப்புக்கு ஏற்ற இடம். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திண்டிவனம் பக்கத்தில் இருக்குது. சீசன் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது மழை பெஞ்சு டேம்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆளுங்களும் இருப்பாங்க, கடைங்களும் இருக்கும். டேமில் ஓப்பன் பண்ணுறப்ப நான் போயிருக்கேன். அப்போ நிறைய பேர் இந்த டேமில் இருக்க தண்ணி வரதை பார்க்க வருவாங்க. ஆனால் நான் இப்போ போகிறப்ப யாருமே இல்லை. ரொம்ப குவைட்டாகவும் காமாகவும் இருக்குது. சம்மர் சீசனில் போக முடியாது, ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ போனீங்கன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி அமைதியாக இருக்கும். வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க, ஸ்நாக்ஸு, கேப் எடுத்துக்கிட்டு பசங்களோட போயிட்டு வாங்க. காரு, பைக்கில் போகலாம். குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் இருக்குது. மர நிழலோடு இருக்குது. பசங்க ஜாலியாக விளையாடலாம். டேமில் தண்ணி தேக்கி வச்சுருக்கிற இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தண்ணி நிறைஞ்சிருக்கும், பறவைங்க பறக்கும், மீனுங்கள்லாம் சம்டைம்ஸ் துள்ளி குதிக்கும். மதக்கெலாம் திறக்கிறப்ப தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வரும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், ஃபால்ஸ் மாதிரி. அப்போ மீன்லாம் பிடிச்சிருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் அந்த டைமில் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருப்பாங்க. வயலுக்கெலாம் தண்ணி பாய்ச்சறதுக்காக ஒரு வாய்க்கால் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. அதில் பசங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்க. தண்ணியை பார்க்கணுன்னா குழந்தைங்கள அங்கே கூப்பிட்டு போகலாம். டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணுறப்ப இங்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றிருக்கும். இந்த கிராஸ்லாம் இருக்கிற இடத்துல தண்ணி நிறைஞ்சி இருக்கும், வரவே முடியாது. இந்த வழியாக போனோம்னா டேமோட மதகுலாம் பார்க்கலாம். அங்கே தண்ணி இருக்கிற இடம்லாம் நல்லா கிளியராக தெரியும். அமைதியாக இருக்கணுன்னா போகலாம் இந்த இடத்துக்கு. ரொம்ப குவைட்டாக இருக்கும். தண்ணி பார்த்திங்களா, இப்போ இவ்வளோ இருக்குது இல்லையா, தண்ணி திறக்கிறப்ப இன்னும் தண்ணி நிறைய ஃபோர்ஸாக வரும். அந்த ரோடு கிட்ட வரைக்குமே தண்ணி வரும். இந்த டேம் 1958 கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 59 டிசம்பரில் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். காமராஜர் சார் தான், அவர் ஆட்சியில் இருக்கிறப்ப தான் இந்த டேம் கட்டியிருக்காங்க. கடைங்கள்லாம் அங்கே இல்லை. அதனால் பசங்களை கூப்பிட்டு போகிறீங்கன்னா ஹோட்டல்லாம் கிடையாது. திண்டிவனத்துலேயோ இல்லை விக்கிரவாண்டிலேயோ தான் கடைங்களாக இருக்கும். அதனால் சாப்பிட்டுட்டே போங்க. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா அழகாக சுற்றி பார்த்துட்டு நிம்மதியாக வரலாம். மரம், தண்ணியை பார்த்தாவே மனசு அமைதியாகிடும். அங்கே பறவைங்க மீனை குத்தி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பார்க்கலாம். குழந்தைங்க பார்க்கில் விளையாடலாம். டிவி எதுவுமே இல்லாமல், செல்லு இல்லாமல் நிம்மதியாக இயற்கையை ரசிக்கணும்னு விரும்புனீங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப அழகான இடம், அமைதியான இடம். சண்டேயில் போனால் ஆள் இருப்பாங்களான்னு தெரியல, ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் வீடியோவை பார்த்தாவே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி போயிட்டு பத்திரமா வாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் போயிட்டு சந்தோஷமாக இருங்க. நீங்கள் மழை டைமில் டேம் ஓப்பனாக இருக்குதுன்னு நியூஸில் பார்த்தீங்கன்னா அப்போ பசங்களை கூப்பிட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் பார்த்து சந்தோஷமாக இருங்க. நான் இது செகண்ட் டைம் போகிறேன். இதுக்கு முன்னாடி போகிறப்ப டேம் ஓப்பனில் இருந்ததுனால நிறைய பேர் இருந்தாங்க. பஜ்ஜியெல்லாம் சுட்டு வச்சுருந்தாங்க, ஐஸ்லாம் விற்றுருந்தது. இப்போ போகிறப்ப பார்த்தா அமைதியாக இருக்குது. அதேமாதிரி இப்போ காட்டுற பாருங்கள், மதகுலாம் இது ஃபுல்லாக தண்ணி அப்படியே ஊற்றிட்டு இருந்தது. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த சைடெல்லாம். அதனால் மழை டைமில் டேம் ஓப்பனாக இருக்கப்போ போங்க, சந்தோஷமாக இருக்கும். மக்களும் நிறைய பேர் இருப்பாங்க.